ஓம் சாந்தி 11/7/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள். பிறகு உங்களுடைய பெயர் பிரபலமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்திருக்கிறீர்கள். அதன் வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன? பதில்: நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள். அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள், சிலைகள் போன்றவற்றை வண்டியில் வைத்துக்கொண்டு நாலாபுறமும் ஊர்வலமாக சுற்றி வருகின்றனர். பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகின்றனர். நீங்கள் பிராமணர், தேவதை, சத்திரியர் ஆகிறீர்கள். இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்து விட்டனர். இதுவும் வழக்கமாகிவிட்டது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்த அளவில் தெளிவாக புரிய வையுங்கள். தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது. பலர் என்று கூறிவிடுவார்கள். படைக்கும் தந்தை இறைவன் ஒருவர்தான் என்று கூறியே ஆக வேண்டும். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அவர் புள்ளி ரூபத்தில் இருக்கிறார் என்று முதலிலேயே கூறிவிடக்கூடாது. இதில் குழப்பமடைந்து விடுவர். 2 தந்தையர் உள்ளனர், லௌகீகம் மற்றும் பரலௌகீகம் என்பதை முதலில் நல்ல முறையில் புரிய வையுங்கள். ஒவ்வொருவருக்கும் லௌகீகம் இருக்கவே செய்கிறது. இவரையோ சிலர் குதா என்றும் சிலர் இறைவன் என்றும் கூறுகின்றனர். இருப்பதோ ஒருவர்தான். அனைவரும் ஒருவரைத்தான் நினைக்கின்றனர். தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதலில் உறுதிப்படுத்துங்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் அவர் இங்கு வருகின்றார். இதையே சிவ ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர். சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில்தான் சொர்க்கத்தை படைக்கிறார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஆக முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவரது பெயர் சிவன் என்பதாகும். கீதையில் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறதல்லவா? முதலில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி எழுதி வாங்க வேண்டும். கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், அதாவது நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றேன். இவ்வாறு யார் ஆக்க முடியும்? அதை அவசியம் புரிய வைக்க வேண்டும். பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டி இருக்கும். சத்யுகத்தில் முதல் நம்பரில் இருந்த லட்சுமி நாராயணன் தான் பிறகு 84 பிறவிகளை எடுப்பார்கள். பிறகுதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வருகின்றனர். அவர்களுக்கு இவ்வளவு பிறவிகள் இருக்க முடியாது. முதலில் வரக்கூடியவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். சத்யுகத்தில் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அவசியம் சங்கமயுகத்தில்தான் அவர்கள் கற்றிருக்கக்கூடும். ஆக முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். எவ்வாறு ஆத்மாவை பார்க்க முடியாதோ, புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போல பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அவர் ஆத்மாக்களாகிய நமது தந்தை ஆவார் என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்ளுகிறோம். அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் சைத்தன்யமாக, பாவனமாக, தூய்மையாக இருக்கின்றார். அவர் வந்து பதீத்தமான உலகத்தை பாவனம் ஆக்க வேண்டியுள்ளது. ஆக முதலில் தந்தை ஒருவர்தான் என்பதை நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நிரூபணமாகிவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபித்து கூற வேண்டும். ஒரு தந்தைதான் சத்தியமானவர் என்று கூறப்படுகின்றார். மற்ற கர்ம காண்டங்கள் அல்லது தீர்த்த யாத்திரை போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் இருக்கிறது. ஞானத்தில் இதற்கான வர்ணனைகள் எதுவும் இல்லை. இங்கு எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தை வந்து முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் பகவான் ஒருவர்தான், அவர் நிராகாரமானவர், சாகாரமானவர் அல்ல என்ற விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும். பரமபிதா பரமாத்மா சிவ பகவானின் மகா வாக்கியம் ஆகும். ஞானக் கடலானவர், அனைவருக்கும் தந்தையானவர் அவரே. ஞானக்கடலானவர், அனைவருக்கும் தந்தையானவர் அவர்தான். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியிலே சதா இருக்க வேண்டும்.
எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆகக்கூடாது. சுத்தமான அகங்காரத்துடன் இருக்க வேண்டும். 2வது, சூட்சும வதனத்தின் விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. ஆத்மாவை சத்தோ பிரதானம் ஆக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தங்களுக்குள் கலந்தாலோசித்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுக்க வேண்டும். வரதானம், மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்காக, அதாவது பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் பிரேக்கை சக்திசாலியாக வைத்துக்கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக. மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்காக முயற்சியின் வேகத்தை தீவிரப்படுத்தி மற்றும் பிரேக்கையும் சக்திசாலியாக வைத்திருக்கக்கூடிய யதார்த்த யோகி அல்லது சரியான யோகி ஆகுக. விளக்கம்: நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துவது மற்றும் பிரேக்கை சக்திசாலியாக வைத்துக்கொள்ளவும் வேண்டும். அப்போதுதான் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி அடைய முடியும். ஏனெனில் அந்த நேரத்தின் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆக அனைத்து சங்கல்பங்களில் இருந்தும் விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி தேவை. அந்த நேரத்தில் விஸ்தாரமாக அலையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி தேவை. ஸ்டாப் என்று கூறியதும் அது நின்றுவிட வேண்டும். எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இதுதான் யதார்த்தமான சரியான யோகம் ஆகும். ஸ்லோகன்: நீங்கள் கீழ்ப்படிந்த சேவகர் ஆவீர்கள். ஆகையால் சோம்பேறியாக இருக்க முடியாது. சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்கை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். எவ்வாறு ஊசியின் மூலம் இரத்தத்தில் சக்தியை நிரப்பி விடுகிறார்கள், அவ்வாறு உங்களுடைய சிரேஷ்டமான சங்கல்பம் ஊசியை போன்று வேலையை செய்யும். சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்திலே சக்தி வந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த சேவை மிகவும் அவசியமாக இருக்கிறது. தனது பாதுகாப்பிற்காகவும் சுபமான மற்றும் சிரேஷ்டமான சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்று இருக்கும் சக்தியை சேமித்து கொள்ளுங்கள். அப்போதுதான் கடைசியில் அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்திலே உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.